நாமத்தினாலே உங்களை நாங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரோடு கூட இருப்பாராக. இன்றைய நாளிலே கூட இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஊழியங்களை செய்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு இளம் ஊழியர்களாக இருக்கிற அநேகர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம போதகர்களாக இருக்கிறோம், வாலிப வயதுல வந்துட்டோம், திருமணம் ஆகிவிட்டது. ஆனாலும் நம்முடைய ஊழிய பகுதியில நம்ம பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இந்த நாட்களில புதன்கிழமை ஒரு கூடுகை இருக்கிறது, ஆகவே அந்த கூடுகள் நீங்கள் எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலிபீடத்தை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. இல்லை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை நாம் விசேஷித்த உபவாச கூடுகை இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு போதகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக வேலைகள் இருக்கலாம். திடீரென்று ஒரு பலகீனங்கள் யாருக்காக இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க வெளியில போக வேண்டியவர்கள் வெளியில போவாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, அந்த அந்த போதகருடைய மனைவியானவர்கள் அந்த இடத்த கொஞ்சம் கவனமா எடுத்து, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்றதை போல அந்த இடத்துல அந்த செய்தி, ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய கணவனார் இந்த இடத்துல ஒருவேளை அவர் வெளியில போனா திடீர்னு யாருக்கா பலகீனம் வந்தா என்ன செய்யறது? அப்ப அந்த இடம் காலியாக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நான் நின்று அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு நம் என்ன செய்யணும், ஆயத்தமாகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாம் ஆயத்தமானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமையாய் வெளிப்படும். இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம், வெளியில போறாங்க, கொஞ்சம் காலதாமதமா வராங்க அப்படின்னா கூட அவங்க வாகனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்பீடா வருவாங்க. ஐயோ, அந்த டென்ஷன்ல வருவாங்க. அப்போ அந்த நேரத்துல நீங்க அதுக்கான ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து நீங்கள் அந்த ஆராதனைக்கு நீங்கள் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களா எப்போதுமே போதகர்களுடைய மனைவிமார்கள் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி இருக்கணும்னா ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்ப பாருங்க, கொஞ்சம் லேட்டு காலதாமதமா வரும் அப்படின்னா வாகனத்தை ஸ்பீடா ஓட்டுவாங்க. அப்போ என்ன செய்ய முடியும், எதுவும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல நீங்க அந்த இடத்துல நின்று ஒரு வொர்ஷிப் பண்ணலாம், ஒரு பாடல் பாடலாம், அது செய்தி கொடுக்குற அந்த வேலையாக இருக்கலாம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம இல்லாட்டாலும் நம்முடைய மனைவி அந்த ஊழியத்தை பார்த்து கொள்ளுவார்கள், நம்ம மெதுவா போகலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்வார்கள். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை மட்டுமல்ல ஊழியத்தையும் கட்டுவார்கள் என்பதை நாம் கட்ட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொதுவாக இளம் ஊழியர்கள் இருப்பீங்கன்னா அவனுடைய மனைவிமார்களுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போதும் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த நிகழ்வுகளுக்காக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் ஆயத்தமாகி எப்போதும் இருப்பீர்களே. ஆனால் நீங்களும் ஊழியத்திலே ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து அந்த ஊழியத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.